வணக்கம், ஜெயக்குமார். சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு புது விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் வழிபாடு பக்தியினால் வந்ததா, பயத்தினால் வந்ததா? இதை பற்றி தான் ஒரு சிந்தனை. இந்த செய்தி சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பாகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். செய்தி பிடிச்சவங்க மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து விடுங்க. வாழ்க வளமுடன். சரி, செய்திக்குள் வருவோம். கடவுள் வழிபாடு பக்தியில் வந்ததா, பயத்தினில் வந்ததா? இதுதான் சிந்தனை. சரி, இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னா, ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆரம்ப கட்டத்திலேருந்து ஆரம்பிப்போம். எப்படி உருவாயிருக்கும் கடவுள் பக்திங்கிறது? பயத்தில் வந்ததா, உண்மையில் பக்தியில் வந்ததாங்கிறத ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் போவோம். பாருங்கள், ஒரு விஷயத்துக்கு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குதுன்னா அதுக்கு எதிர்ப்பதும் இல்லை. அப்போ ஒரு விஷயத்துக்கு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. அப்போ கடவுள் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அதுக்கு மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது, விஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது, பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டு விஷயமும் இருக்குது. கடவுளுங்கிற விஷயத்தை இந்த ரெண்டு கருத்தாக்கம் தான் இன்றைக்கி போட்டி போட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு வருது. சரி, பக்தி மார்க்கம் கடவுளை பற்றி என்ன சொல்லுதுன்னா, கடவுள் வானத்தையும் பூமியும் அதன் நிறைவுகளும் படைச்சார். ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு கொண்ட மனுஷங்கள் வரைக்கும் கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா, தனித்தனியாக அது அந்தந்த இனத்தின்படியே கடவுள் படைச்சாரு. அதாவது புல் பூண்டு, மிருகங்கள், பறவைகள், மீன்கள், விலங்குகள், மனுஷங்கள் என்று தனித்தனியாக கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லுது. இது பக்தி மார்க்கம். எல்லா மதங்களும் அப்படி தான் சொல்லுது. இந்து எடுத்தால் பிரம்மன் படைச்சார், கிறிஸ்தவத்தை எடுத்தால் கர்த்தர் படைச்சார், இஸ்லாத்தை எடுத்தால் ஹல்லா படைச்சார் அப்படின்னு எல்லா மதங்களும் கடவுள் இப்படி படைச்சாருன்னு சொல்லுது இல்லையா? இது பக்தி. பகுத்தறிவு என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் அப்படி படைக்கப்படலை. அனுபாங்கிற ஓர் அறிவு செல் இருந்தது, அது நீரில் இருந்தது. எப்படி இருந்ததுனாக்கா, இங்கே 5 விதமான சக்திகள் இருக்குது. மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசம்ங்கிற காலி பிளேஸ். இதில் ஒரு ஆற்றல் இருக்குது. அது மூலமாக அந்த அனுபாங்கிற ஓரறி செல்லு உருவாச்சு. இப்போ கூட நம்ம தண்ணீர் பிடிச்சி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அதை வெயிலில் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், ஓப்பன் பிளேஸாக இருக்கணும். தண்ணி இருக்குது, அது மேலே வெயில் படுது, அதில் காற்றும் படுது. ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன புழுக்கள் உருவாகிட்டுருக்கும். இது எப்படி வந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதுபோல் கனி வகைகளில், மாம்பழங்கள், இனிப்பான கனிகளில் அதுக்குள்ளே எப்படி உள்ள புழு வந்ததுன்னே தெரியாது. யாரும் வச்சதில்லை, ஆனால் அதுக்குள்ளே ஒரு புழு வந்துட்டுருக்கும். இதெல்லாம் எப்படி வந்ததுனாக்கா கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அது எப்படி உருவாகுதுன்னு விஞ்ஞானியில் சொல்கிறாங்கனாக்கா, 5 விதமான தட்பவெப்பநிலை இருக்குது நம்மக்கிட்ட. அதை நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசங்கிறது. இதனுடைய கிரியேட்டிவ் இது தான் படைக்குது. இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது ஒரு உயிராற்றல் அங்கே வருது அப்படிங்கிறாங்க. அதுபோல் அனுபாங்கிற ஓர் அறிவு செல்லு இதனுடைய 5 தத்துவத்துக்குள்ளே, 5 கலவைக்குள்ளே ஒரு உயிராற்றல் வந்தது, ஒரு செல் வந்தது. அது பல ஆண்டுகளாக தண்ணியில் இருந்து அது தன்னை பரிணாமம் அடைஞ்சது. தண்ணீர்லையும் நிலத்துலேயும் வாழுற மாதிரி அது ஒரு பரிணாமம் அடைஞ்சது. ஓர் அறிவிலிருந்து அது 2 அறிவாச்சு, 3 அறிவாச்சு, 4 அறிவாச்சு, 5 அறிவாச்சு அப்படின்னு. இதெல்லாம் உடனே நடந்ததுன்னு அவங்க சொல்லலை. பக்தி மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் இதெல்லாம் படைச்சாரு தனித்தனியானா அது உடனே நடந்தா மாதிரி. சில வேதங்களில் 6 நாளில் கடவுள் இதெல்லாம் படைச்சி முடிச்சிட்டாரு அப்படின்னு இருக்குது இல்லையா? ஆனால் பகுத்தறிவு என்ன சொல்லுதுனாக்கா, இந்த படைப்புகள் பரிணாமம் அடையிறதுக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு. உடனே இந்த பரிணாமம் நடக்கலை. ஓர் அறிவிலேருந்து அது 2 அறிவாக மாறுது. தண்ணியிலேருந்து நிலத்துக்கு வர்றதுக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆயிருக்கும். இதுபோல் ஒவ்வொரு பரிணாமங்களும் மாறும்பொழுது கடைசியாக சிம்போன்சின்ற ஒரு குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு. பாருங்கள், அது உடனே நடந்ததுன்னு சொல்லலை, பல லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போது நாம் திரும்ப ஒரு கேள்வி கேட்கும்போது, குரங்குலேருந்து மட்டும்தான் மனுஷன் வந்தானா, அப்போ மற்ற விலங்குகள்லேருந்து என்ன பரிணாமம் வந்ததுன்னு அந்த பரிணாமத்தின் வெளிப்பாடு தான் இப்போ நம்ம பார்க்குற எல்லா உயிரினங்களும்.
ஒன்றுலேருந்து தான் அது இப்படி உருவாகிருக்கு. ஒரே குரங்குகள்லேருந்து மனுஷங்கள் வந்தால் மனுஷங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மனுஷங்களில் கூட உருவான காலத்துலேருந்து இந்த குரங்குலேருந்து மனுஷன் மாறுதல் அடையும் போது நேரடியாக இப்போ பார்க்குற நம்ம மனுஷங்க மாதிரி இல்லை. அவங்களும் குரங்கு மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டைலில் இருப்பாங்க. அதனுடைய சாயல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பிறப்புகள் தோன்றி 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 அதிலிருந்து மாறுபட்டு இப்போ இந்த தோற்றத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மூதாதையரான ஜீன் எதுன்னு போய் பார்த்தோம்னா அந்த சிம்போன்சி தான். அதுக்கிட்ட இருந்து தான் இந்த பரிணாமம் வந்தது. அதனுடைய மூதாதி எதுனாக்கா அனுபவங்கிற ஒரு செல் தான். ஆனால் இது உடனே நடக்கலை, பல லட்சம் ஆண்டுகளாக நடந்திருக்கு. இது விஞ்ஞானமாக அவங்க ஆராய்ச்சி பண்ணி நிரூபணம் பண்ணுறாங்க இல்லையா. மெஞ்ஞானன்னு வரும்போது, பக்தின்னு வரும்போது கடவுள் படைச்சார் அப்படின்னு வந்துடுது. இப்போ இது பக்தியில் வந்ததா பயத்தில் வந்ததா இதுதான் கேள்வி இல்லையா. பக்தி மார்க்கம் என்ன சொல்லுது? கடவுள் படைச்சார். பகுத்தறிவு என்ன சொல்லுதுனாக்கா இது பரிணாமம். சரி, இந்த கடவுள் எப்படி உருவானார் அப்படின்னு கேட்டாக்கா ரெண்டு பேர்கிட்டையும் பதில் கிடையாது. பகுத்தறிவாளர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு இயற்கை. கடவுள் என்று நீங்கள் சொல்கிறது ஒரு சக்தி ஒன்று இருந்தது, இப்போவும் இருக்குது, அது இனிமேலும் இருக்கும். இது பகுத்தறிவாளர். பக்தியாளர் என்ன சொல்கிறாங்கனாக்கா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கிரியேட்டிவ் இருக்கிறார், ஒரு படைப்பாளி இருக்கிறாரு, அவர் தான் இதை எல்லாத்தையும் படைச்சார், இப்போ படைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, இப்போவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த உலகம் அழிஞ்சிரும்ன்றாங்க இல்லையா. இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இது போல் பல யுகங்கள் வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. யுகங்களாக மாறி இப்போ கலியுகத்தில் இருக்கிறோம், திரும்ப வேறு ஒரு யுகம் வரும் அப்படின்றாங்க இல்லையா. இதை எல்லா மார்க்கமும் சொல்லுது ஒரு நாளைக்கு உலகம் அழியும் அப்படின்னு. இதை பகுத்தறிவாளர் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம்லாம் அழியாது, அது மறுபடியும் தன்னை புதுப்பிச்சுக்கும், அது மறுபடியும் அந்த பரிணாமத்தை கொண்டு வரும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் அழியுது, பரிணாமம் அடையுது அப்படின்னா ஆன்மீக பக்தி மார்க்கத்தில் அழியுதுங்கிறதும் உண்மை தான், பகுத்தறிவாளர் சொல்கிற பரிணாமம் அடையிறதும் உண்மை தான். எப்படின்னா இந்த பூமியில் மனுஷர்கள் இப்போது தங்களுடைய தேவைக்காக இந்த பூமியை பல விதத்தில் நாம் கிளறி அதோடைய இயல்பு தன்மையிலேருந்து மாற்றி வச்சுருக்கிறோம் இல்லையா. நம்ம தேவைக்கு இந்த பூமியிலேருந்து நிறைய தன்மைகளை எடுத்துட்டோம், நிறைய ஆற்றல்களை வெளியே எடுத்துட்டோம். அப்போ இந்த பூமிங்கிற அந்த இயற்கை சக்தி இருக்குது இல்லையா, அது தட்டாக பிளேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளேருந்து தான் நம்ம நிறைய விஷயங்களை வெளியில் எடுத்துருக்குறோம். அது தாங்கி நிற்கிற மலைகளை, குன்றுகளை, மரங்களை இதையெல்லாம் கூட நம்ம மாற்றிட்டோம் இல்லையா. அப்போ அந்த இயல்பு நிலையில் இந்த பூமியை மனுஷங்களுடைய தேவைக்காக அதை மாற்றி அமைச்சிருக்கிறோம் இல்லையா. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது தன்னைத்தானே மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு அது எப்படி இயல்பு நிலைக்கு இருக்கணுமோ அதே மாதிரி நின்றுடும். இதை பக்தி மார்க்கத்தில் உலகம் அழியுதுன்னுவாங்க. பகுத்தறிவாளரை தன்னை புதுப்பிச்சுக்கிச்சு, பரிணாமம் அடைஞ்சது, இதுதான் உண்மை. இப்படி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. சரி, பக்தி பயம் எங்கேருந்து வந்தது? பக்தியா அல்லது பயமா? இந்த கடவுள் வழிபாடு எப்படி வந்தது, எப்போ வந்தது அப்படின்னு எண்ணி பார்த்தா மனுஷங்க உருவான பிறகு எந்த ஒரு வகையில் அது பகுத்தறிவாக இருக்கட்டும் இல்லை பக்தியாக இருக்கட்டும், ஆனால் மனுஷன் வந்தாச்சு. இப்போ இந்த மனுஷங்க ஒரே இடத்துல இருந்திருப்பாங்களான்னா இல்லை, இவங்க நகர்ந்து போய்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன் நகர்ந்துருப்பாங்க? ஒரே இடத்துல இல்லாமல் ஏன் நகர்ந்துருப்பாங்க? எதுக்கு நகர்ந்துருப்பாங்கன்னா உணவுக்காகத்தாங்க, வேறு எதுக்கும் கிடையாது. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா. அப்போவும் உணவு எங்கே கிடைக்குது அங்கே தங்கியிருப்பாங்க. ஆரம்ப மனுஷனுக்கு உணவு தேடி 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 எடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு. இந்த உணவுக்காகவே இவங்க நகர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே கூட்டமாக தான் போயிருப்பாங்க. உணவு பற்றாக்குறையில் பல வகையாக பிரிஞ்சிருப்பாங்க. இப்படி பல வகையாக பிரிஞ்சவங்க தான் பூமி முழுக்க தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய உடல் அமைப்பு, முக அமைப்பு மாறி இருக்குது. இப்போ இதை பரிணாம வளர்ச்சின்லாமா இல்லை கடவுள் தான் இப்படி படைச்சாருன்னு சொல்லலாமா? இதை அவரவரோட விருப்பத்தையே விட்டுறலாம். எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா. இப்போ நம்ம ஒரு மாதிரி இருக்கோம், ஜப்பான்காரங்க ஒரு மாதிரி இருக்காங்க, சைனாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, இலங்கையில் ஒரு மாதிரி இருக்காங்க, அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்காங்க இல்லையா. எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் எல்லோரும் மனுஷங்க தான். எல்லோரும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறோம். உயரத்தில், பருமனில், கலரில், பேச்சில் எல்லாத்துலேயும் மாறி இருக்கிறோம் இல்லையா. அப்போது இந்த பூமி முழுக்க அவங்க உணவுக்காக போகும்போது அங்கு உள்ள தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய உடல் அமைப்பு, நிறங்கள் மாறி இருக்குது. அதே போல் பக்தி மார்க்கத்தில் கடவுள் படைச்சாரு அப்படின்னா ஒரே பாஷை தான் எல்லாரும் பேசியிருக்கணும் இல்லையா.
எல்லா மக்களும் ஒரே பாஷை தானே பேசியிருக்கணும். இந்த பக்கம் பகுத்தறிவில் அனுபாலேருந்து வந்தவங்க அந்த மனுஷன் கூட ஒரே பாஷை தான் பேசியிருக்கணும் இல்லையா? ஏன் பல பாஷைகள் வந்ததுன்னா இவங்க ஒரு இடத்துல இல்லாமல் பூமி முழுக்க நகர்ந்துருக்காங்க. அப்போ நகர்ந்தவங்க கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இனப்பெருக்கம் நடந்து நிறைய மனிதர்கள் கூட்டம் வந்து அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பாஷையாக பேசியிருப்பாங்க. அது கூட பேச்சாக வந்திருக்காது. முதல்ல செய்கையில் தான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தை புரிய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா சப்தத்தை வெளியேற்றியிருப்பாங்க. கை தட்டுறது மூலமாக அல்லது அவங்களுடைய குரல் வளத்தின் மூலமாக தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க ஒரு சத்தத்தை எழுப்பியிருப்பாங்க. அதுவே பாஷையாக இருந்தது. அந்தந்த கூட்டங்கள் புரிஞ்சுக்கிட்ட பாஷை தான் இப்போ மொழிகளாக இருக்குது, வெவ்வேறு மொழிகளாக இருக்குது. ஒரே இடத்துல இருந்தோம்னா எல்லா மனுஷனும் ஒரே பாஷை தான் பேசியிருக்கணும். இப்போ பூமி முழுக்க பிரிஞ்சதுனால கூட்டம் கூட்டமாக போனதுனால தான் பல வகையில் பலவித பாஷைகள் உருவாச்சு. சரி, அடுத்து மனுஷங்க ஏன் நகர்ந்தாங்கன்னா உணவுக்காகத்தான் இல்லையா? இப்போ இந்த உணவு தான் மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அவங்களுக்கு உடை அது அப்போ முக்கியம் கிடையாது, இருப்பிடம் முக்கியம் கிடையாது, உணவு மட்டும்தான் முக்கியம். எல்லா விலங்குகள் போல் மனுஷங்களும் ஒரு விலங்குகளை தான் உணவுக்காக தான் தேடி இருந்தாங்க. இந்த உணவை ஒரே இடத்துல உற்பத்தி பண்ணுற அளவுக்கு மனுஷனுடைய ஆற்றல் வளர்ந்தது. இது எப்படி வந்திருக்கலான்னா இந்த இயற்கை மூலமாக தான் வந்திருக்கும். மழை பெய்யும் போது மக்கள் நகராமல் ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அங்கே இவங்க சாப்பிட்டு போடுற அந்த விதைகள் மறுபடியும் முளைச்சிருக்கலாம், அதை பார்த்துருக்கலாம். அதிலேருந்து அவங்க விவசாயம் பண்ணி ஒரே இடத்துலேருந்து எல்லா உற்பத்தியும் எடுத்துக்கலாங்கிற முதல் அறிவாற்றல் அங்கே உருவாயிருக்கலாம். இது போல் விலங்குகளை சாப்பிட்றவங்க கூட அதனுடைய இனப்பெருக்கத்தை பார்த்து ஒரு இடத்துல தங்கி இதில் இனப்பெருக்கம் பண்ணி உணவுக்கு எடுத்துக்கலான்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்கும். இப்படி தான் சமூகங்கள் உருவாச்சு. ஒரே இடத்துல வாழற சமூக அமைப்பு உருவாச்சு. இதுவும் நீர்நிலைகள் பகுதியில் தான் உருவாயிருக்குது. ஏன்னா பயிர்களாக இருந்தாலும் சரி, விலங்கு உயிர்களாக இருந்தாலும் சரி, நீர் அத்தியாவசியம் இல்லையா? அதனால் நீர் இருக்கிற பக்கமாக, தண்ணீர் இருக்கிற பகுதியில் மனுஷங்கள் வாழ்க்கையை அமைக்க ஆரம்பித்தாங்க. கூடி வாழற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அது ஒரு சமூகங்களாக இருந்தது. அந்த சமூகங்களுக்கு ஏற்ப ஒரு பழக்க வழக்கங்கள், அந்த சமூகத்துக்கு ஏற்ப பாஷையும் உருவாயிருக்கு. இப்படி வாழற மக்களுக்கு பக்தின்னு ஒன்று எப்போ உருவாயிருக்கும்? அதுவும் இயற்கை மூலமாக தான் உருவாயிருக்கு. பாருங்கள், இவங்க எப்போ ஒரு இடத்துல தங்க ஆரம்பித்தாங்களோ அப்போ உணவுப் பொருள்களை சேமிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பொருள்கள் உற்பத்தி ஆகும். அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, நிறைய உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, அதை சேமித்து வைப்பாங்க இல்லையா? அந்த சேமித்து வச்சு வாழற காலங்களில் 5 விதமான ஆற்றல்களை பார்த்து அவங்க பயந்தாங்க. எப்படி? சேமித்து வச்ச பொருளோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நல்லா மழை பெஞ்சு பெரும் வெள்ளங்கள் வந்து அவங்களுடைய இருப்பிடத்தையும் சேமித்து வச்ச உணவுப் பொருளையும் தண்ணி அடிச்சிட்டு போயிடுது. அதில் நிறைய மனுஷங்களும் செத்து போயிடுறாங்க, கால்நடைகளும் செத்து போகுது, தன்னுடைய உணவுகளும் போயிடுது. இதை பார்த்த உடனே அந்த தண்ணீர் மேலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அடுத்து பெரும் பூமி வெடிப்பெல்லாம் பார்க்குறாங்க. அதுலேயும் நிறைய உயிரினங்கள் பலியாகுது. பூமி மேலே ஒரு பயம் வந்தது. அடுத்து புயல் காற்று, அதுலேயும் பெரும் சேதங்கள் ஏற்படுது. அந்த காற்று மேலேயும் ஒரு பயம் வந்தது. அடுத்து காட்டு தீ பற்றி எரியுது, அதில் நிறைய சேதங்கள் ஏற்படுது. அது மேலேயும் ஒரு பயம் வந்தது. இந்த 4 சக்திகள் மேலே அவங்களுக்கு பயம் வந்தது. அப்புறம் அதை கவனிக்க ஆரம்பித்தாங்க. எந்தெந்த பருவ காலத்தில் எது வந்து நம்மளை சேதப்படுத்துதுங்கிற ஒரு குறிப்பெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போது இந்த 4 ஆற்றலும் எந்தெந்த காலத்தில் வருதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது எதுக்கு வருதுன்னு பார்த்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற உணவையும் நம்மளையும் இது கொண்டுட்டு போயிடுது. அதனால் இதுக்கு நாமளாக வாலண்டரியாக போய் எதனா செய்யணும் அப்படின்னு இந்த இயற்கையோடு சரண்டர் ஆகியிருக்காங்க. அப்போது அந்த பருவ காலங்கள் வரும்போது மழை பெய்யுதா, அந்த தண்ணீருக்கு வணங்க ஆரம்பித்தாங்க. காற்று அடிக்குதா, அந்த காற்றை வணங்க ஆரம்பித்தாங்க. நெருப்பு பற்றி எரியுதா, அந்த நெருப்பை வணங்க ஆரம்பித்தாங்க. பூமி வெடிப்பு வருதா, அந்த பூமியை வணங்க ஆரம்பித்தாங்க. இதுகிட்டேருந்து நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா, இதை வணங்கணுமா, இது நம்மளை காப்பாற்றும், நம்மளை ஒன்றும் பண்ணாது என்கிற நம்பிக்கையில் பக்திங்கிற ஒரு வழிபாடு அப்போ தான் உருவாயிருக்கு. அதுவும் எதில் உருவாயிருக்குது? இந்த 4 சக்திகளை தான் வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கடவுள் படைச்சார். அந்த கடவுள் வழிபாடுனா பாருங்கள், எல்லா மதங்களும் சொல்லுது என்னென்னு, கடவுள் யார் என்று தெரியாதுன்னு. இந்து மதமும் சொல்லுதுங்க, வெட்ட வெளின்னு சொல்லுது. கிறிஸ்தவம் சொல்லுது கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லைன்னு. இஸ்லாமும் சொல்லுது அவருக்கு உருவமற்றவர், அவர் உருவமற்றவர்னு சொல்லுது.
அப்போது கடவுளுங்கிற ஒரு கான்செப்டை பக்தி மார்க்கத்தில் யாரும் பார்த்ததே கிடையாது. அதே பகுத்தறிவும் சொல்லுது கடவுளுங்கிறது ஒரு இயற்கை ஆற்றல். அப்போ வழிபாடுங்கிறது எப்போ உருவாயிருக்கும்? பக்தியில் வந்திருக்குமா, பயத்தில் வந்திருக்குமா? இதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பக்தியில் வந்திருக்கலாங்க. இப்போ வழிபடுறதெல்லாம் உருவங்களை வச்சோ இல்லை சித்தாந்தங்களை வச்சோ வழிபடுறோம் இல்லையா? இந்த சித்தாந்தங்களும் இந்த உருவங்களும் உருவாகிறதுக்கு முன்னாடி வழிபாடு எப்படி வந்தது? இந்த 5 ஆற்றல் உள்ள பயத்தினால் வந்ததுன்னு தான் இதை ஆராய்ச்சியாளரும் அறிஞர்களும் சொல்கிறாங்க. பக்தியில் வழிபாடு வந்திருக்காது, பயத்தில் தான் வழிபாடு. இந்த பயம் நாளடைவில் என்ன ஆச்சுனாக்கா, அந்தந்த பருவ காலத்தில் முன்கூட்டியே இவங்க தங்கக்கிட்ட இருக்கிற உணவுப் பொருளை, அது கால்நடையாக இருந்தாலும் சரி தாவரமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் வச்சு அதுக்கு வழிபட ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வழிபாடு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்படி தான் கடவுள் இருப்பார், இந்த ரூபத்தில் தான் இருப்பார், இந்தந்த மாதிரிலாம் இருப்பார்லாம் இல்லை. இந்த 4 சக்தியை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வாழ்ந்தவங்க நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில், இப்போ இந்துங்கிற ஒரு நாடுலாம் கூட கிடையாது, சிந்து நதி பக்கத்தில் வாழ்ந்த சிந்து சமூக நாகரிகம்னு இதுக்கு பேர். அந்த பகுதியில் வாழ்ந்திருந்த மக்கள் எல்லாமே இந்த 4 இயற்கை சக்தியை தான் வணங்கினாங்க. பூமி, தண்ணி, காற்று, நெருப்பு, இந்த 4 சக்தியை தான் கடவுள்கள் என்று வணங்குறாங்க. அந்தந்த பருவ காலத்தில் அந்தந்த சக்திகளை வழங்கினாங்க. அதுதான் இன்னைய வரைக்கும் நம்ம அறுவடைக்கு ஒரு கடவுள் வணங்குகிறோம், நெருப்புக்கு ஒரு சாமியை வணங்குகிறோம், காற்றுக்கு ஒரு சாமியை வணங்குகிறோம், தண்ணீருக்கு ஒரு சாமியை வணங்குகிறோம். அந்த பழக்கங்கள்லாம் இன்னமும் அப்படியே இருக்குது. இது மாறவே இல்லை. ஆதி மனுஷன் எப்போ பயபக்தியோடு கொண்டு வந்தானோ அந்த வழிபாடு தான் இன்னமும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், பஞ்சபூத ஸ்தலங்கள் தான் சொல்லுவாங்க இல்லையா? திருவண்ணாமலை நெருப்பு, ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் மண்ணுக்கு, சூரியனார் கோயில்னு ஒன்று இருக்குது, சந்திரனார் கோயில்னு ஒன்று இருக்குது, நாராயணங்கிற தண்ணீருக்கு ஒரு கடவுள் இருக்குது, மாரிங்கிற அம்பாலும் தண்ணீருக்கான கடவுள் தான். இதை தாண்டி நம்ம எந்த வழிபாடுக்கும் போகல. இதை தாண்டி சிந்திக்கிறவங்க இதையெல்லாம் கடவுள்கள் இல்லை, இதையும் தாண்டி வானத்தில் இந்த வெட்ட வெளியில் காலி பிளேஸில் ஒரு சக்தி இருக்குதுங்கிறாங்க. அது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் அதை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை பகுத்தறிவாளரும் அப்படி தான் சொல்கிறாங்க, பக்தி மார்க்கரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் கடவுள்கள் இல்லை, இதை தாண்டி சிந்திக்கணும்னு. ஆனால் இதையெல்லாம் கடவுள்களாக எப்படி உருவாயிருக்கும் பாருங்கள். சிந்து சமூக நாகரிகத்தில் இந்த 4 வழிபாடுகள் தான் வழிபாடாக இருந்திருக்கு. அந்த கூட்டத்தோட வேறு ஒரு கூட்டம் நாடோடிகளாக வந்தவங்க அதில் கலப்பு. அவங்க இந்தந்த வழிபாட்டுக்கு உருவங்களை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு உருவ வழிபாடுகளை கொடுத்துட்டாங்க. அது வெளியிலேருந்து வந்த ஒரு கூட்டம் இங்கே சிந்து சமூக நாகரிகத்தில் இருந்த கூட்டத்தோடு கலந்து அவங்க அந்த வழிபாட்டை கொடுத்து, அந்த வழிபாட்டை எப்படியெல்லாம் வழிபடணும்னு ஒரு நேம நிஷ்டி, சாஸ்திர, சம்பிரதாயம், ஆகம விதிகள் இதெல்லாம் உருவாக்கி கடைசியில் இந்த வழிபாடு நாங்கள் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், நாங்கள் தான் இதுக்கான சிறந்தவங்க, இந்த கடவுள் எங்களை தான் நியமிச்சுதுன்னு ஒரு கூட்டம் அதுக்கு முக்கியஸ்தர் ஆகிட்டாங்க. கும்பிடுற கூட்டமெல்லாம் அடிமைகளாக மாறினாங்க. பயத்தில் உருவான பக்தி இப்போ பக்தியில் உருவான பயமாக மாறிச்சு இல்லையா? இதே நாட்டில் இதெல்லாம் கடவுள்கள் இல்லைன்னு புத்தர் காலத்துலேருந்து விழிப்படைஞ்சிட்டாங்க. இந்த உருவங்கள்லாம் கடவுள் இல்லை, இதையும் கடந்து ஒரு கடவுள் இருக்குது, அதுவே பேரண்ட ஆற்றல் அது